ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்குங்க. ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் ஈரான் இருந்து ஒரு ராக்கெட்டை வாங்கியிருக்கு. அந்த ராக்கெட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்மா. இந்த அஸ்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெரோன் என்று சொல்லக்கூடிய விமான தளம், இதில் அமெரிக்காவுடைய ஒரு ரேடார் சிஸ்டம் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விமான தளங்கள் தகர்க்கப்பட்டு அழிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டத்தை அஸ்மா என்று சொல்லக்கூடிய ஏவுகணை தாக்கி முற்றுமுழுதுமாக அழிச்சிருக்கு. ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அது பார்க்கப்படுது அப்படிங்கிற செய்தி வருது. மேலும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய எல்லையில் நுழைந்த 99 பெட்டாலியன் பிரிவை சார்ந்த சில நபர்கள் மேலே ட்ரோன் தாக்குதலை ஏற்படுத்தி சில நபர்களை கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது. அப்போ எந்த விதத்திலும் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாகட்டும் தங்களது எல்லைக்குள்ள நுழைய விடாமல் இஸ்ரேலுக்கு தரமான அடியை கொடுத்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. மீண்டும் ரஃபா பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நாங்கள் நாள் குறிச்சிட்டோம். எப்போ ரமலான் 1 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாள் குறிச்சிட்டே இருக்கிறாரு. ரஃபாவுக்குள்ள நாள் குறிச்சிட்டோம், ரஃபாவுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம், ரஃபாவை அடிக்க போகிறோம், ரஃபாவை வந்து ஒன்றுமில்லாமாக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டிகிட்டே இருக்கிறார். மறுபக்கம் சில அக்ரிமெண்ட் அடிப்படையில், பேச்சுவார்த்தை அடிப்படையில் தெற்கு காசா பகுதியிலிருந்து வடக்கு காசாவை நோக்கி பல மக்கள் போயிட்டாங்க. அப்படி போகக்கூடிய வேலையில் அங்கே கடற்கரை சாலைகள், மெரின் பகுதிகள் அதிகமாக இருக்கிறனால அந்த மக்கள் பல நாட்கள் ஆச்சு கடலை பார்த்து, தண்ணியை பார்த்து, வெப்பத்தை தணிக்கும் விதத்தை வந்து அவங்க வந்து நீக்கக்கூடிய அந்த செயலை ஈடுபட்டு, ஸோ அவர்கள் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாங்க, நம்ம கடலுக்கு போய் அந்த கடலில் குழந்தைகள் பெரியவர்கள்லாம் அந்த தண்ணியில் விளையாண்டு அந்த தண்ணியை வந்து உடல்ல எல்லாம் ஊற்றி கொண்டு அந்த வெப்பநிலையை குளிர வைத்து கொண்டு சில விஷயங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ இப்படி ஈடுபடக்கூடியவர்கள் மேலே கூட சில தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியும் வந்தவண்ணம் இருக்குது. மேலும் இன்னைக்கு இஸ்ரேல் டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈரான், ஈராக், சிரியா, இந்த 3 இடங்களில் டார்கெட் பண்ணணும், அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் ஈரானை நேரடியாக தொட்டோம்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நேற்று நான் சொன்னேன், இஸ்ரேலுடைய வார் கேபினெட் கூடக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரப்பிகள் என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க, மீண்டும் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தினீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலை அழிச்சிரும், இஸ்ரேல் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாற்றிடும், மீண்டும் நம்ம மக்களை எல்லாம் குடியேற்றம் செய்ய முடியாது அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கி கொண்டே போச்சு. ஸோ அந்த பயத்தினாலே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள், சிரியாவில் பார்த்தீங்கன்னா தாரா என்று சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையம், இது பக்கத்தில் சில தாக்குதல் நடத்தலாம், ட்ரோன்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. தவிர அதே சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ தளங்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எந்த முன்னேற்பாடும் அவங்க செய்யலை. அப்போ இதுலேருந்தே தெரியுது அவர்கள் சிரியாவில் மீண்டும் நம்ம போய் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தளங்களை, இராணுவ தளங்களை தாக்குதல் நடத்தணும்னா ஆபத்து என்பது நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்குது. ஸோ அடித்த மாதிரியே இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும், ஈரானை எதிர்த்தோன்னு இருக்கணும், எதிர்க்காத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா கடுமையான முறையில் இன்றைக்கி இஸ்ரேலை சாடி இருக்கு, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவே சாடி இருக்கு. அமெரிக்காவை எந்த விதத்தில் சாடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனி பலஸ்தீனம் அமையும் என்ற வாக்கெடுப்பு நடந்துச்சு. இதில் 15 நாடுகள் கலந்து கொண்டாங்க. 12 நாடுகள் தனி பலஸ்தீனம் வேணும் என்ற வாக்கு போட்டாங்க. 2 நாடுகள் வந்து கலந்துக்கல, ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. அதாவது யூகே மற்றும் இன்னும் ஒரு நாடு. ஸோ இது இல்லாத ஒரு நாடு வீட்டோ செஞ்சுச்சு, அது அமெரிக்கா ஒரு வீட்டோ செஞ்சு இந்த ரெசல்யூஷனே தள்ளுபடி பண்ணிருச்சு. ஏன்னா செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டோ செய்வதன் மூலம் இந்த தனி பலஸ்தீனம் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இதனாலே காண்டான ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் வீட்டோவை தவறாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம், அமெரிக்காவுடைய எண்ணம் என்னவா இருக்குது, இஸ்ரேலுக்கு அடிமைகளாகவே பலஸ்தீன் மக்கள் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. பலஸ்தீன் மக்கள் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் போராட்ட வீரம் கொண்டவர்கள், தியாகிகள், அவர்கள் உங்களை சுக்குநூறாக அழித்து விடுவார்கள் என்ற அளவுக்கு ரஷ்ய தலைவர் புட்டினும் ரஷ்ய அரசாங்கமும் இன்னைக்கு பலஸ்தீன் பக்கம் நின்று மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்து ஈராக்ல மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பை இன்னைக்கு ஈரான் கொடுத்துட்டு இருக்கு. ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குர்திஸ்தான் போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாமே ஈராக் பகுதியில் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி அக்டோபர் 7 இன்றைய தேதி வரைக்கும் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈராக் பகுதியில் இந்த அமெரிக்காவுடைய நாட்டாமை தன்மை இருக்கக்கூடாது, அவர்களுடைய தளங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கு. ஸோ இந்த வேளையில் ஈரான் அவர்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு. இறுதியாக பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இன்னைக்கு உலக அளவில் பல்வேறு நாடுகள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நாடுகள் எல்லாமே முன்னெடுத்து தங்களது நாடாளுமன்றங்களை சட்டம் இயற்றி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஸ்பெயின் ஆகட்டும், ஸ்லோவேனியாவாகட்டும், இந்த 2 நாடுகளும் தங்களது நாடாளுமன்றத்தில் தனி பலஸ்தீனம் வேண்டும், அது தனி நாடு என்ற விஷயத்தை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குது.
ஸோ இதன் வழியாக தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் இப்படி சட்டம் இயற்றக்கூடிய சமயத்தில் உலக அளவில் சர்வதேச அளவில் பலஸ்தீன் என்பது தனி நாடுதான் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுது. இதன் மூலம் இஸ்ரேல் என்பது தனிமையாக்கப்படுது, அதற்கான ஆதரவுகள் குறைக்கப்படுகிறது. அப்படி குறைப்பதன் மூலம் நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் ஐநாவாகட்டும் பல்வேறு இது போன்ற பலஸ்தீனை தனி நாடாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் எல்லாமே தங்களது நாடுகளிலிருந்து இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. சர்வதேச அளவில் எந்த ஆயுதங்களும் இஸ்ரேலை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் ஏற்றப்பட்டிருக்கு. இருந்த போதும் பிரிட்டன் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும் இது போன்ற நாடுகள் இல்லீகலாகட்டும் அல்லது நேரடியாகவாகட்டும் இன்னைக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி 10 மில்லியன் மதிப்பிலான அதிகமான டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்கள் எல்லாமே காசாவுக்கு செலவு செய்யப்பட்டதை விட அதிகமாக இன்னைக்கு இஸ்ரேலில் இறக்குமதியாக இருக்குது. அந்த இறக்குமதியின் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஈரானை அழிக்க வேண்டும், ஈரானுடைய அணு ஆயுத உலைகள் நிலையங்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அடுத்த கட்ட நகர்வாக காணப்படுகிறது. அப்போ நிச்சயமாக காசா ஹிஸ்புல்லா என்ற நிலையை தாண்டி ஈரானோடு இன்னைக்கு நேரடி போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போருடைய விளிம்புல இவர்கள் அழிய போகிறார்கள். காரணம், ஈரான் என்ற நாடு தன்னிச்சையாக செயல்படாது. ஈரானுக்கு கீழே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு இருக்குது, அதுக்கு கீழே ஹிஸ்புல்லா இருக்கு, ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் இருக்காங்க, ஹமாஸ் இருக்குது, இன்னும் பல்வேறு பிரிகேட்டர் அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கணும். ஒரு ஈரானை ஐஆர்ஜிசியை மட்டும் நீங்கள் சமாளிக்க முடியாது. ஐஆர்ஜிசிக்கு பயந்து இவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா ஐஆர்ஜிசி ராணுவத்தை தீவிரவாத ராணுவமாக அறிவிக்க வேண்டுமாமா. அதே மாதிரி ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டுமாமா. அயோக்கிய நாய்கள், இவர்கள் மீது தான் பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இவர்கள் தான் தீவிரவாதிகள் என்ற முத்திரை கொடுத்தப்பட்டு உலக அளவில் தண்டிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் கிடையாது. மேற்குலகம் என்னைக்குமே டான்ல இருக்கணும். குறிப்பாக அமெரிக்கா தனது சூப்பர் பவரை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் இன்னைக்கு மறைமுகமாக இந்த மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருந்த இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரை இன்னைக்கு இஸ்ரேல் விஸ் ஈரான் என்ற போர் அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற நிலையை பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய செய்திகளை கூடுதலாக பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஷிக் டுடே சேனலோடு. ஆஷிக் டுடே சேனல் நிச்சயமாக உங்களுக்கான செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.